மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். நாடு முழுவதும் அரசு கட்டுப்பாட்டில் உள்ள 26 விமான நிலையங்களின் இயக்கம் மற்றும் நிர்வாகத்தை தேசிய நிதி திரட்டும் திட்டம் 2.0 கீழ் தனியார் நிறுவனங்களிடம் ஒப்படைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள அரசு சொத்துக்களை விற்காமல் அவற்றின் மதிப்பை பயன்படுத்தி வருவாய் ஈட்ட 2021 NMP எனப்படும் தேசிய நிதி திரட்டும் திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது. முதற்கட்ட திட்டத்துக்கு பின் இப்போது இரண்டாவது கட்டத்தில் விமான நிலையங்கள், துறைமுகங்கள் உள்ளிட்ட பல சொத்துக்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் விமான போக்குவரத்து அமைச்சகம் OMDA எனப்படும் இயக்கம், நிர்வாகம் மற்றும் மேம்பாட்டு ஒப்பந்த அடிப்படையில் 26 விமானங்களை தனியாரிடம் ஒப்படைக்க திட்டமிட்டுள்ளது. OMDA ஒப்பந்தத்தின் கீழ் 2006 முதலில் டில்லி மற்றும் மும்பை விமான நிலையங்களில் தனியார் நிறுவனங்கள் அனுமதிக்கப்பட்டன. இந்நிறுவனங்கள் விமான நிலையங்களில் செக்-இன் கவுண்டர், பயணிகள் காத்திருப்பு வளாக பராமரிப்பு, ரன்வே பராமரிப்பு, கடைகள், உணவகங்கள் போன்ற நவீன வசதிகளை மேற்கொள்ளும். விமான நிலையத்துறையில் 2026 முதல் 2030 வரை 26 விமான நிலையங்களை தனியாரிடம் வழங்கி 27,500 கோடி ரூபாய் திரட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதில் 14,950 கோடி ரூபாய் விமான நிலையங்களை OMDA முறையில் குத்தகை விடுவதன் மூலமாகவும் 12,550 கோடி ரூபாயை பங்கு விற்பனை மூலமாகவும் திரட்டப்பட உள்ளது. முதற்கட்டமாக 11 விமான நிலையங்கள் தனியாருக்கு வழங்கப்பட்டு படிப்படியாக 26 விமான நிலையங்களும் ஏலம் விடப்படும்.